Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு தொடக்கப் பள்ளியில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்செல்வம் துவக்கி வைத்தார். இதையடுத்து அவர் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் சாகுல் ஹமீது, நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதேபோன்று காரப்பட்டு ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் பூத் கமிட்டி கூட்டத்தை முடித்து ஆவணங்களை ஒப்படைத்த நிர்வாகிகளுக்கு பாராட்டு மற்றும் ஆலோசனை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், தூத்துக்குடி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PG ராஜேந்திரன் மற்றும் அனைத்துலக MGR மன்ற இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருச்சி மதுரம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியினை அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் J. சீனிவாசன் துவக்கி வைத்தார். போட்டிகளின் முடிவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சுழற்கோப்பை, ரொக்க பரிசு, கிரிக்கெட் கிட் ஆகியவற்றை வழங்கினார். நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள், மாவட்ட இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நெல்லையில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளருமான ஆவடி அப்துல் ரஹீம் ஆலோசனை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.